மனிதர்கள் எல்லாவற்றிலும் பாவ புண்ணிய கணக்கு பார்க்கிறார்கள். இறைவன் எல்லாவற்றையும் புண்ணியமாக பார்ப்பான். மாலையை விற்பவள் இதை அழகாக கட்டி கொடுத்தால் அதை விரும்பி வாங்குவார்கள் என நினைத்து மாலை தொடுக்கிறாள். இதற்காக அவள் ஒரு பூந்தோட்டத்தை வளர்க்கலாம் அல்லது நீண்ட தூரம் கடைக்கு சென்று உதிரி பூக்களை வாங்கி வரலாம். இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வாங்கி ஒவ்வொன்றாக தொடுத்து அழகுபடுத்துவது இறைவனுக்கு அணிவித்து அதன் பலனை நீங்கள் பெறும் பொருட்டு இதற்காக நீங்கள் கொடுக்கின்ற தொகை அநியாயமாக இறைவனால் எண்ணப்படாது. நீங்கள் மாலையை வாங்கி போட்டீர்கள், அவளோ அதை உருவாக்கினாள். இறைவன் கழுத்துக்கு இது பொருத்தமாக இருக்கும் என கற்பனை செய்தாள். இது அழகாக இருக்க வேண்டும் என யோசித்தாள். ஆகவே அவளுக்கு புண்ணியமே கிடைக்கும். எந்த செயலிலும் புண்ணியத்தை மட்டுமே இறைவன் பார்ப்பான் என்பதற்கு இன்னொரு உதாரணம். வயலில் விளைவிப்பவன் விளைச்சலை தான் எடுத்துக்கொண்டு வைக்கோலை மாட்டுக்கு தருகிறான். மாடு சாணம் போடுகிறது. அந்த சாணத்தை நிலத்தில் போட்டு உரமாக்குகின்றான். இங்கே பலன் என்பது நிலம், மாடு, விளைவித்தவன் ஆகிய அனைவருக்கும் போகிறதை தவிர சாணியை நிலத்தில் போட்டது பாவமாகாது. வைக்கோலை தீவனமாக போட்டதும் பாவமாகாது. எந்த ஒன்றும் பலனற்றது என்றும் ஆகாது. ஓம் சாய்ராம்.